வணக்கம். உணவு தாங்க மருந்து, மருந்து தாங்க உணவு. இப்போ நம்ம சேனலில் வந்து முடிக்கு ஒரு 5 பொருளை வச்சு சூப்பரான எண்ணெய் வந்து தயாரிக்க போகிறேன். அதாவது இதுக்கு மேலே நான் வந்து எண்ணெய், அதாவது முடிவில் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன். முடியை பற்றியே வீடியோ போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முடியை பற்றி போட்டால் தாங்க வீடியோவே போகுது. நான் இன்னும் சில வீடியோலாம் அந்த வீசிங் ப்ராப்ளம் இன்னும் நிறைய வீடியோலாம் டிப்ஸ்லாம் போட்டேன். அதான் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுறது இந்த முடி தான். முடி பிரச்சனை தான் அதிக பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன மாதிரி என்ன போடலான்னு சொல்லி டிஃப்ரெண்டாக ஒவ்வொன்றா நான் வந்து போட்டுக்கிட்டே வரேன். அதுவும் சில பேர் யூஸ் பண்ணுறது இல்லை யாராவது சொல்லுவாங்க என்கிட்ட, அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நிறைய பேர்கிட்ட வந்து என்கிட்ட கனெக்ட் இருக்கு. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுட்டு வரேன். ஆனால் வந்து நான் என்னோட சேனலில் வர வீடியோ வந்து முடி சம்பந்தமாக வந்துச்சுன்னா 100% வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்குங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து விடாமல் தொடர்ச்சி அதை பண்ணிக்கிட்டு வரணும். சும்மா ஒரு 2 நாள் தேய்ச்சேன் என்ன பண்ணிட்டு ஒரு வாரம் தேய்ச்சேன், இல்லை 5 நாள் தேய்ச்சேன் என்ன ஒன்றும் தெரியல, 10 நாள் தேய்ச்சேன் ஒன்றும் தெரியல, என்ன நீ வீடியோ போட அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. குறைஞ்சது ஒரு 1.5 மாதம் இல்லை 3 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தேய்க்கணுங்க. குறைஞ்ச ஸ்டார்டிங்கில் வந்து 7 நாளில் வந்து உங்களுக்கு வந்து 7 நாள் 8 நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து முடி வந்து உதிர்வது நிற்க ஆரம்பிச்சிடும். அப்பயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக காய விட்டுருங்க, ஈரத்தோட தோட்டாதீங்க, கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தோட்டிட்டு நீங்கள் பாருங்க துண்டுல முடி உதிர்ந்துருக்கா உதிரலையா அப்படின்ட்டு. எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, எண்ணெய் தேய்ச்சி ஒரு 10 டேஸ் இல்லை 7 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதில் நீங்கள் வந்து சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, முடி உதிர்வு நின்று முடி வந்து சூப்பராக வளர வாங்க அந்த எண்ணெய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஒரு 100 ml எண்ணெய்க்கு செஞ்சு காமிக்கிறேங்க. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். 100 ml எண்ணெய். இதை வந்து நம்ம இது பண்ணோம்னா 50 கிராம் தான் வரும். நான் செஞ்சு காமிக்கிறக்காண்டி தான் நான் 100 ml எடுக்கிறேன். இதுவே எனக்கு அந்த 50 கிராம் வரதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்களை யாருக்காவது கொடுத்து விட்ருவேன். நான் ஒவ்வொன்றும் பண்ணிடுறது எல்லாத்தையும் எண்ணெயை வந்து யாருக்காவது கொடுத்து விட்ருவேன். ஸோ இப்போ அடுப்பு குறைச்சிருக்கு. கத்தாழை வந்து எடுத்துருக்கேன். அதாவது இவ்வளவு ஃபுல்லாக நம்ம வந்து 100 ml தான் எண்ணெய் வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். அதனால் நமக்கு இந்த அளவு கத்தாழை தேவையில்லை. ஸோ இதை கட் பண்ணி இந்த ரேஞ்சு நமக்கு இருந்தால் போதும். இது 2 பீஸ் நமக்கு தேவையில்லை. இந்த பீஸ் இருந்தால் நமக்கு போதும். சைடில் உள்ள முள்ளை மட்டும் கீறிக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பெரிய பீஸாக இருக்குல்ல, ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுங்க. வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து கத்தாழையை அறுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்தாழையை வந்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகிடுச்சு. கத்தாழையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை 1 2 3 ஒரு 4 5 இலை எடுத்துருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து செம்பருத்தி இலை போடுறது போல செம்பருத்தி பூ கூட போடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே போடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னும் சில பொருளெல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். இதவும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி இலையும் நம்ம கருவேப்பிலை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு மருதாணி இலை எடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த செம்பட்டை மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட மாற்றிடுங்க. இந்த எண்ணெய் வந்து செம்பட்டை மூடி உள்ளவங்களும் இந்த எண்ணெயை வந்து தாராளமாக தேய்ச்சிங்கன்னா செம்பட்டை முடி படிப்படியாக குறைஞ்சி நம்ம நார்மல் முடி எப்படி இருக்கோ அந்த காலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. தொடர்ச்சியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணணும். அதாங்க வெத்தலை. ஒரு 4 வெத்தலை போதும். இந்த மேலே உள்ள இந்த காம்பு மட்டும் கிள்ளி தூர போட்டுடலாம்.
இது சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கடையில் வாங்குற பேராசூட் கிடைக்காத பட்சத்துக்கு வந்து நீங்கள் பேராசூட் வாங்கிக்கலாம். இப்போ இதுவும் அப்படியே போட்டுடலாம். வெத்தலையை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து மற்றது எல்லாம் அந்த செம்பருத்தி இலை போட்டோம், அதெல்லாம் கலர் வந்து மாறிடுச்சு. கத்தாழையும் போட்டோம், அதுவும் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வெத்தலை போட்டோம் பார்த்தீங்கன்னா, அது மொறுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த டைமிங்கில் வந்து நம்ம எண்ணெயை இறக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் இன்னொரு மெத்தட் நான் ஒன்று சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன காய்ச்சி முடியுமே சொல்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் தான் ரெடி ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையும் அந்த வாடை வரும். வெத்தலை நம்ம பிச்சு போட்டோம்னு வைங்க, போட்டுட்டு அது நல்லா முறுமுறுன்னு வர்றப்போ வந்து ஒரு வாடை வரும். அந்த வெத்தலை வாடையே கலந்து ஒரு மாதிரியா ஒரு வாடை வரும். ஆனால் கம்மன் இருக்கும். அதுக்கெல்லாம் லைட்டாக வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை இறக்கிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எண்ணெயை யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த எண்ணெயை நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாராளமாக கட்டாயம் ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகேங்க, இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அந்த வெற்றலை வந்து நல்லா முறுமுறுப்பாயிடுச்சு. நல்லா வாடையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 100 கிராம் எண்ணெய் ஊற்றணும்ல, இதில் நமக்கு வந்து 100 கிராம் கிடைக்காது. ஒரு 50 கிராம் 50 ml வரைக்கும் நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்கும். இப்போ நான் எந்த அளவு போட்டனோ அதை விட நான் 100 தேங்காய் எண்ணெய்க்கு வந்து 100 ml தேங்காய் எண்ணெய்க்கு நான் எவ்வளவு கருவேப்பிலை போட்டேன், எவ்வளவு செம்பருத்தியில போட்டேன், எவ்வளவு கற்றாழை போட்டேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதே இது நீங்கள் 200 கிராம்னா நான் போட்டதை அப்படியே ஒரு மடங்கு ஏற்றிக்கோங்க. 300 கிராம்னா நீங்கள் வந்து 300 mlனா 2 மடங்கு ஏற்றிக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மடங்காக நீங்கள் ஏற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், வடிகட்டாமல் யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனும் உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதுவும் உள்ளே கிடக்கட்டும். அப்படியே நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வடிகட்டி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணுறது நல்லது தான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். நான் இதை பற்றி நான் இன்னும் முடியை பற்றி நிறைய வீடியோ வரும். இளநரை வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறையா டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி சேகரித்து வச்சாச்சு. இது சீக்கிரமாக இளநரையை பற்றி வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு மூலிகை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு நோயை பற்றியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். நான் வந்து உங்களுக்காக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.